ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் டிரெக்ஷன், மியூசிக், ப்ரொடக்ஷன் அண்ட் ஆக்டர்னு இவ்வளோ ரோல் பண்ண லோக பத்மநாபனோட படம் செம்பியன் மகாதேவி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 30th ஆகஸ்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தில் லோக பத்மநாபன், அம்சரேகா, ஜெய்பீம் மொசக்குட்டி, மணிமாறன், ரெஜினான்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூவை பார்ப்போம். நம்ம எல்லாரும் ஆணவ கொலைன்ற வார்த்தையை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். இது எதுக்கு நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இது நடக்கிறதுக்கு முழு காரணம் ஜாதி தான். ஜாதி வெறி பிடிச்சவங்களுக்கு பசங்களோட அன்பு கண்ணுக்கு தெரியறதில்ல. பிரஸ்டீஜ், ஜாதி தான் முக்கியம்னு யோசிக்காம எடுக்கிற ஒரு விபரீதமான முடிவு ஆணவ கொலை. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் தான் செம்பியன் மகாதேவி. இந்த கதை 2004 செம்பியன்ற ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஆரம்பிக்குது. அந்த வருஷத்துல ஒரு தலித் ஜாதியை சேர்ந்த ஒரு பையனை கொன்னுடுறாங்க. இவனோட கொலைக்கு நியாயம் வேணும்னு இந்த பையனோட அப்பா கோர்ட்ல கேஸ் போட்டு எப்படியாவது ஜெயிக்கணும்னு தீர்மானத்துல இருக்காரு. ஆனா 10 வருஷமாகியும் யார் இந்த கொலைக்கு பின்னாடி இருக்காங்கன்ற ஆட்களை தேடாம விட்டுடுது போலீஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த இறந்தவரோட தங்கச்சி வராங்க அம்சரேகா. இவங்கள தான் ஹீரோவான லோகபத்மநாபன் லவ் பண்ணுறாரு. இவர் மேல் ஜாதிக்காரராக இருக்காரு. ஸ்டார்டிங்கில் என்னதான் அம்சரேகா இவரை அவாய்ட் பண்ணாலும் ஹீரோவோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு லவ்க்கு க்ரீன் சிக்னல் காமிக்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவங்க ப்ரெக்னெண்ட்டும் ஆயிடுறாங்க. அப்போ தான் இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுனால தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஹீரோக்கு பெரிய டயலமா என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு முடிவெடுக்கிறாரு. ஆனால் இதுவே இவருக்கு ஒரு பெரிய ஆபத்தாக மாறிடுது. இவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த சுச்சுவேஷனை சொல்லி ஹெல்ப் பண்ண சொன்னதுக்கு இவங்க எல்லாரும் நம்ம ஃப்ரெண்டை எப்படி ஒரு கீழ் ஜாதி பொண்ணை போய் கல்யாணம் பண்ண முடியும், இது நம்ம ஜாதிக்கே பெரிய அவமானம்னு முடிவு பண்ணிட்டு அந்த பொண்ணை போட்டு தள்ளணும்னு டிசைட் பண்ணுறாங்க. அம்சரேகா உயிரோட தப்பிச்சாங்களா? அம்சரேகாவும் லோக பத்மநாபனோட காதல் ஜெயிச்சுச்சா? 2004 இறந்து போன அந்த தலித் பையனோட கொலகாரங்க யாருன்னு தெரிஞ்சிச்சான்றது தான் செம்பியன் மகாதேவியோட கதையாக இருக்குது. நியூஸ் பேப்பரில் பார்த்து படித்து பழகி போன நிறைய ட்ரூ இன்சிடென்ட்ஸை ஒரு படமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த படத்தோட டைரக்டர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் தான் டைரக்ட் பண்ணி மியூசிக் போட்டு நடிச்சிருக்காரு. ஒரு ஆக்டராக செமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு எமோஷ்னல் கேரக்டராக எல்லாத்துலேயும் நல்லது பார்க்குறவராக இருக்கார். என்னதான் இவர் கூட இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம உயர்ந்த ஜாதி, கீழ் ஜாதிக்காரங்களை மதிக்கக்கூடாதுன்னு இருந்தாலும் இவர் அந்த கூட்டத்தில் தனித்துவமாக இருக்காருன்னு தான் சொல்லணும். இவர் அந்த ஜாதி வேறுபாடை ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்ணிக்கல. எல்லார்கிட்டையும் அன்பாக ஈக்குவலாக பழகுறாரு. அதே சமயம் தன்னோட லவ்வருக்கு நடக்கிற கொடுமையான விஷயங்களை கண்டு பொங்கி எழுறதுன்னு ஒரு எமோஷனல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஹீரோயினாக நடிச்சிருக்க அம்சரேகா அவங்க கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிகினிங்கில் ஜாதி வேறுபாடுனால ஹீரோவை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் காதலுக்காக ஹீரோவை அக்செப்ட் பண்ணுறது, கடைசியில் எப்படியாவது ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உறுதியாக நிற்கிறதுன்னு ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காங்க. ஜெய்பீம் மொசக்குட்டியை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த படம் ஃபுல்லாக ஜாதி வெறி, ஜாதி வேறுபாடுன்னு கொஞ்சம் சீரியஸாக இந்த கதை ட்ராவல் பண்ணாலும் இவரோட காமெடி டயலாக்ஸ் அண்ட் சீன்ஸ் தான் நம்மளை ரசிக்க வைக்குது. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக வர மணிமாறன், ரெஜினா எல்லாருமே அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரும் லோகநாதன் தான். இவரோட மியூசிக் இந்த கதையை ஒரு ஸ்டெப் மேலே தூக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம்னு பார்க்கும்போது ராஜசேகரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக அந்த ஊரில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் வர கேரக்டர்ஸோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், ஜாதி வேறுபாடுனால ஒவ்வொருத்தரும் படுற கஷ்டம், மேல் ஜாதிக்காரங்களோட ஆணவம்னு எல்லாத்தையும் நேர்த்தியாக நம்ம கண் முன்னாடி நிற்க வச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நம்மளை ஃபுல்லாக என்கேஜ் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காரு எடிட்டர் ராஜேந்திர சோழன். என்னதான் லோக பத்மநாபனுக்கு டிரெக்டர், மியூசிக் கம்போசர், ஆக்டர், ப்ரொடியூசர்னு எல்லாமே ஃபஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம நாட்டில் இன்னும் நடந்துட்டு இருக்கிற ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டியை தான் படமாக எடுத்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இது வெறும் ஜாதி வேறுபாடு மட்டும் இல்லை, இது பின்னாடி மறைமுகமாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற அரசியல் விஷயங்களையும் பற்றி சொல்கிறது தான் செம்பியன் மகாதேவி. ஒரு சில ஜாதி வெறி பிடிச்சவங்களோட குறுக்கு புத்தியால் சின்ன பசங்களோட காதல், ஆசை எல்லாம் எப்படி கொடூரமாக அழிக்கப்படுதுன்னு காமிச்சிருக்காங்க. என்னதான் இந்த மாதிரி ஜேர்னரில் நிறைய படங்கள் வந்தாலும்
இவங்க, அவங்கன்னு யார் மேலயும் தப்பு காமிக்காம, ஒரு சோஷியல் இஷ்யூவ அருமையா பிரசன்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். ஒரு சோஷியல் இஷ்யூவோட இருக்கிற பக்காவான கமர்ஷியல் படம் பார்க்கணும்னா, இந்த படத்த மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.